காலை வணக்கம். கேக்குதா? ஏன் பின்னால் உட்காந்துங்க? ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நிறைய ட்ராவல் பண்ணிட்டனால மேபி டிஃப்ரெண்ட் ஆகிட்டேன், திரும்ப வந்தது. ஓகே, ஸோ உங்களெல்லாம் பார்க்க மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் வருத்தமாகவும் இருக்குது, நிறைய பேரை காணோம். ஸோ தயவுசெய்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேசுங்க, பேசி கூடுகை வந்து ஐக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. ரைட், சரி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உங்களோட தயவுக்காக, இரக்கத்திற்காக ஏசப்பா, அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதே சமயத்தில் ஆண்டவரே, உங்களோட வார்த்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர். அதுலேருந்து ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறீர். அதுபோல் ஆண்டவரே, இந்த வேலையிலையும் உங்கள் வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீர். பேசுகிற வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு தயவும் கிருபையும் தாங்க. இன்னும் இங்கே வராதவங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஏசப்பா அவங்களோடு கூடவும் ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். அவங்களும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கேட்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே இசைந்து ஒரே மாளிகையாய் உமக்காக எழும்ப எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஓகே, ஸோ ஒரு கதை. தூக்கம் வருதாடா? தூக்கம் பேஸ் பாஸ்டர் பண்ணுறியா? சரி, ரைட். ஐ மீன் யா, 6 days வேலை செய்கிறோம். 6வது நாள் இங்கே வந்து 7வது நாள் இங்கே வந்து உட்காரோம். ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டி அங்கிள் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. அந்த 6 நாள் ஓடுறதுக்கான வாழறதுக்கான கிருபையே இங்கே தான், இந்த மாதிரி ஐக்கியத்தில் தான் நம்மளால் பெற முடியும். பர்சனல் டைம் ஆண்டவரோட கூட, அந்த டைமோட கூட இந்த டைமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆண்டவர் வச்சதில். சரி, ஸோ நான் சொல்ல வந்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா எதுலாம் ரொம்ப முக்கியம், எப்படி போய் நம்ம சேர முடியும்? ஒரு இடத்துக்கு போனோன்னா எது ரொம்ப முக்கியம்? அந்த இடத்துக்கு போனோன்னா டைமிங் முக்கியம். வேற பாதுகாப்பு, டிராவல், வாகனம், வழி தெரியணும். ரைட், சூப்பர், பக்காவாக சொல்கிறீங்க. ஒரு இடத்துக்கு போய் சேரணும். எந்த இடத்துக்கு போய் சேர்றோமோ அது எது முடிவு பண்ணுது அப்படின்னா நம்மளோட வழி. ரைட், அந்த பாதை தான் முடிவு பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து தாம்பரம்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுங்களா? நம்ம தாம்பரம் தெரியும். தாம்பரம் போனோன்னா எந்த வழியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? தாம்பரம் போனவங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் போய் பைபாஸ் ஏறி போயிடலாம், இன்னொன்று சிட்டிக்குள்ளேயே போகலாம், கிண்டி வழியாக போய் ஏர்போர்ட் போய் அப்படி போயிடலாம். எந்த வழி வந்து ஈஸியாக இருக்கும்? எது? எந்த வழி ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை தான் கேட்குறேன் நான். பைபாஸ். ஏன்? டிராஃபிக் இல்லை, வண்டிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியும். ரைட், அண்ட் ரொம்ப ப்ராட், அகலமான, அதனால் நம்ம வந்து அப்படி கட்டடிச்சு போயிட்டே இருக்கலாம். இந்த வழியில் போனால் என்ன ஆகும்? நின்று டிராஃபிக்கில் ஒவ்வொரு சிக்னலாக தாண்டி நம்ம போய் ஆகணும். ரைட், ஸோ அப்போது ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், பேக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், டைமிங் கூட பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற அந்த வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கரெக்டுங்களா? அதுதான் வந்து நம்ம போய் சேர்கிற இடத்த வந்து நிர்ணயிக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போது ஏசப்பா வந்து 2 வழியை பற்றி பேசுகிறார். நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 7:13. மத்தேயு 7:13. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது,
பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ரைட், இடுக்கமான ஆண்டவர் இங்க சொல்றாரு, ரெண்டு விதமான காரியங்கள் பேசுற. ஒன்று வழி, இன்னொன்று வாசல். ரைட், சேம் வழி மாதிரியே ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா ரெண்டு வித கேட் இருக்கு வச்சுங்களேன். ஒன்று நல்ல அகலமா இருக்கு, இன்னொன்று சின்ன கேட்டா இருக்கு. எதுக்குள்ள நம்ம போவோம்? ஈஸியா நம்ம போனோம்னா அகலமான அந்த கேட்டுக்குள்ள தான் போவோம். ஏதோ ஒரு சவுண்ட் வருது. ஓகே, ஃபோனில் இருக்கு. ஓகே, ஸோ ரீல்ஸ் பார்க்குறாரு. எனிவே கவனிங்க. ஸோ ரெண்டு விதமான கேட் இருக்கு. அதில் அகலமான கேட்குள்ளே தான் நம்ம போவோம். ரைட், அதே மாதிரி வழி இருக்கு, அதுலேயும் அகலமான வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். என்ன சொல்றாருன்னா, இடுக்கமானனா சின்ன, ரைட், கஷ்டமான வாசல் வழியா நுழைங்க. ரைட், நீங்க அகலமான வழி மூலமா போறவங்க அநேக பேர் இருந்தாலும் அது மோசமானதா விளையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட், இப்போ இந்த இடுக்கமான வாசல் என்ன அப்படின்னு நீங்க அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க வச்சுங்களேன். ஏன் இடுக்கமான வாசலுக்கு வழியா உட்பிரவேசிக்க சொல்றாரு? 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல். ரைட் ரைட், ஏன் சொல்றாரு அப்படின்னா, இடுக்கமான அந்த வாசலும் வழியும் தான் எங்க கொண்டு போதான்? எதுக்கு போதான்? ஜீவனுக்கு போதான். அகலமான வழி எங்க கொண்டு போதான்? அது கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம என்ன மெடிடேட் பண்றோம்னா, இந்த வழியும் வாசலும் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அகலமான வழியை பத்தி பேசியிருக்காருல, அகலமான வழியும் நல்ல விசாலமான, அதான் அகலமான விசாலமான வழியும் இந்த விசாலமான கதவும், ரைட், வாசல், இதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ நம்ம இதை பார்ப்போம். ஓகே, இது என்ன? இந்த விசாலமான எனி ஐடியா உங்களுக்கு புரிஞ்சது? இந்த விசாலமான வழி. இப்போ ஒரு நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நல்ல அகலமான பாதையும், ஒரு வீட்டுக்குள்ள நுழையணும்னா நல்ல அகலமான கதவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்க அப்படியே மாற்றி சொல்றாரு, இடுக்கமான வழியும் இடுக்கமான வாசலுக்குள்ளேயும் போங்க அப்படின்றாரு. ஏன்? அப்போ இந்த அகலமானது என்ன? அது கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட், இங்கிலீஷ்ல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ரைட், அப்போ இந்த அகலமான வழியும் வாசலும் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பாவத்திற்கான வழி. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நரகம். ஓகே, வெரி குட். சரி, நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15-16 வாசிப்போமா? பதினைந்து 16. ரைட், ஸோ அப்போ இந்த விசாலமான வழியும் வாசலும் முதல்ல எதை குறிக்குது அப்படின்னா, உலகத்தின் வழி, உலகத்தின் காரியங்கள். ரைட், இதை குறிக்குது. இப்போ என்னன்றத பேசியிருக்காங்க. இப்போ உலகத்தின் வழி, அவர் சொல்றார், உலகத்தை ஒருத்தனை நேசிக்கிறானா அவனிடத்துல யாரோட அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் 3 காரியத்தை பத்தி பேசுறாரு இந்த உலகத்தின் வழியில. மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். இந்த 3மே இந்த உலக வழியில இருக்கு. மாம்சத்தின் இச்சை என்ன? எதெல்லாம் மாம்சத்தின் இச்சை? கலாத்தியர்ல நம்ம வாசிச்சிருப்போம். மாம்சத்தின் நிச்சயங்கள் கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் நம்ம வாசிச்சிருப்போம். கரெக்டுங்களா? மாம்சத்தின் நிச்சயம்லாம் என்ன அப்படின்னு டக்குன்னு எடுத்து வாசிங்க. தெரியலன்னா டப்புன்னு எடுத்து வாசிக்கணும். நாம வந்துச்சுன்னா சொல்லிடுங்க, அது அந்த அப்படியே விட்டுட்டு அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா நம்ம எடுத்து வாசிச்சிருவோம்.
கடகடன்னு. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலையானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்க எவ்வளோ காரியங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? இது எல்லாமே என்ன? மாம்சத்தின் இச்சைகள், ரைட்? நம்ம சரீரம், விழப்பட்ட சரீரம், பாவம் நிறைந்த பாவத்தினால விழப்பட்ட சரீரம். நம்ம பிறக்கும் போது பாவத்தின் இச்சையில தான் பிறந்திருக்கோம். ஆனால் அது ஆண்டவர் வந்து மாற்றிருக்கார். இப்போ கூட நம்ம பாடும் போது பேசணும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கார். நம்மளை தேடி வந்த இயேசு நம்மளை மாற்றிருக்கிறார். ஆனால் இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் இது எல்லாமே, ரைட்? விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டம், வெறிகள், கொலை, ரைட்? இது எல்லாமே மாம்சத்திலிருந்து வருகிற காரியங்களா இருக்கு. இது உலகத்தின் வழி. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் பாவம்னே தெரியாது, இதை நியாயப்படுத்தி தான் வாழ்றாங்க. ஆமா தானே? ஆண்டவர் அறியாத மக்கள் இதுல இருக்கிற நிறைய காரியங்களை நியாயப்படுத்தி தான் வாழ்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது ஒரு உலக நீதியா இருந்தது. இன்னைக்கு ஆணும் சேருவது அவங்க மாத்திக்கிட்டே வராங்க. அதை வந்து நியாயப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணும் சேருவதை நியாயப்படுத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உலகம் வந்து தன்னோட வழிகளில் காத்திருக்கு. இது எல்லாமே மாம்சத்தின் இச்சை தான், ரைட்? ஸோ பொய் சொல்வது பாவம்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. சின்ன சின்ன பொய்கள்லாம் ஒன்றும் பெரிய யாரையும் எதுவும் பண்ண, நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். கொலைகள் பாவம்ன்றது நமக்கு தெரியும். நம்ம வாழணும்னா யாரை வேணா என்ன வேணா பண்ணலான்றது உலகத்தோட நீதியா இருக்கு. ஸோ உலகம் எல்லாத்தையும் நியாயப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ உலகத்தின் காரியத்துல மாம்சத்தின் இச்சை மிக முக்கியமானது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? 1 யோவான்ல கண்களின் இச்சை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்களின் இச்சை. சரி, மாம்சத்தின் இச்சையிலேருந்து இவ்வளவு வந்துடுச்சு. கண்களின் இச்சை என்ன? எது கண்களின் இச்சை? எதெல்லாம் கண்களின் இச்சை? பேராசை, பொருளாசை, ரைட்? பொருளாசை. நீங்க ஆதியாகமம் வாசிச்சிருப்பீங்களா? ஏவாள் வந்து அந்த பழத்தை போய் சாப்பிட்றாள். எதனால போய் சாப்பிட்டா? ரைட், பார்வைக்கு இன்பமா இருந்தது, ரைட்? ஸோ ஆதியாகமம் 3:6 வாசிங்களேன், பயங்கரமா இருக்கும் அந்த வசனம். ரைட். ஸோ அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கும், அவ புசிக்கவே இல்லை, ஆனால் அவ சொல்றா, அந்த வசனம் சொல்லுது புசிப்புக்கு நல்லதுமா இருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்வைக்கு இன்பமா இருக்கு, பார்க்குறா, ரைட்? ஸோ பார்வைக்கு அது இன்பமா இருக்கு. இப்போ இன்னைக்கு நமக்கு, நம்மளோட கண்களுக்கு எதெல்லாம் வந்து இந்த உலக காரியங்கள் ரொம்ப இன்பமா இருக்கோ அது கண்களின் இச்சை, கரெக்டுங்களா? அப்போ அந்த அகலமான விசாலமான பாதையில நடந்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ கண்களின் இச்சை. இப்போ ஒரு பொருளை பார்த்தோன்னா உடனே வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், உடனே அது எனக்கு வேணும். அவங்க கிட்ட மட்டும் இருக்கு, என் கிட்ட ஏன் இல்லை? இப்போ எனக்கும் அது வேணும். நான் அப்போதான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருப்பேன், அதுக்கு அடுத்த மாடல் ரிலீஸ் ஆகும், உடனே அந்த மாடல் ஓகே எனக்கு இது இல்லை அது வேணும், ரைட்? ஸோ இப்படி எனக்கு கொடுத்தது ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதில் நான் சந்தோஷமா இல்லாமல் பார்க்கறதெல்லாம் நான் அடையணும்னு நினைக்கிறது கண்களின் இச்சை. கொலோசியர்ல பவுல் என்ன எழுதுறாருன்னா அது விக்கிரக ஆராதனைன்னு எழுதுறாரு. கொலோசியர் 3:5 அதில் சொல்றாரு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்றார். ஸோ அது விக்கிரக ஆராதனை சொல்றார். பொருளை பார்த்து ஆசைப்படுவது விக்கிரக ஆராதனை சொல்லியிருக்காரு, ரைட்? பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரைட்?
ஸோ நாட் ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வாழ்வியல்ல பொருட்கள் மட்டும் இல்லை, ஈவன் ரீல்ஸ் பார்க்கறது வந்து கண்களின் இச்சை. ஒத்துக்கிறீங்களா? ரீல்ஸை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க. கண்ட சாங்ஸையும் கண்ட சினிமா சீன்ஸையும் ஏன் பார்க்க தூண்டுதுன்னா என் கண்களின் இச்சை. அது கண்களிலிருந்து வர ஒரு ஆசை, என் கண்களுக்கு இன்பமா இருக்கு. எப்படி ஏவாள் வந்து அந்த பழத்தை பார்க்கும்போது அது கண்களுக்கு இன்பமா இருந்ததோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் ரீல்ஸ் பார்க்குறேன், படங்களை பார்க்குறேன், பலவிதமான காரியங்கள் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு காரணம் அது எனக்கு என் கண்களுக்கு இன்பமா இருக்கு. கரெக்டா? ஆமென். ஸோ அதையும் தாண்டி ஏசப்பா இன்னொரு பெரிய பவுண்டரி ஒன்று செட் பண்றாரு. மத்தேயு 5:28 சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை தவறாக பார்த்தாலே நான் அவளோடு கூட விபச்சாரம் செய்ததுக்கு சமம் சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்திரீ இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை தவறாக பார்ப்பது ரைட், ஸோ விபச்சாரத்துக்கு சமம் சொல்லி ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அது கண்களின் இச்சையினால தூண்டப்பட்டு நான் செய்கிறேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மளை மாம்சத்தின் இச்சையிலேருந்து இந்த காரியங்கள்லாம் நான் வந்து கரெக்டாக, ஆனால் என் கண்கள், அப்போ அதனால ஆண்டவர் சொல்றாரு கண்கள் சரியா இருந்தா மொத்த உடம்புமே வந்து சரியா இருக்கும். ஏன்னா கண்கள் தான் நம்மளோட உடம்புக்கு என்னவா இருக்கான், இந்த வசனம் தெரியுமா, வெளிச்சமா இருக்கு சொல்லி சொல்ற. ஸோ அப்போ கண்களின் இச்சை உலகத்தின் வழியா இருக்கிறது. லாஸ்டா என்ன பார்த்தோம் அந்த 1 யோவான்ல, ஜீவனத்தின் பெருமை. என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் ஆகிய நம்ம நிறைய பேர் இதில் வந்து விழுந்துடும். உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு தெரியுமா நான் என்னோட எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், என் குடும்பம் என்னன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு இருக்கிற டேலண்ட் என்னன்னு தெரியுமா, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தெரியுமா, ரைட்? ஸோ நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன்னு தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு பேசணும்னு தெரியுமா. பெருமை வெரி டேஞ்சரஸ் திங். இது உலகத்தின் காரியம், ரைட்? நான் எனக்கு எவ்வளோ வேதம் தெரியும் தெரியுமா, எத்தனை வசனங்களை சொல்லுவேன், எல்லாமே அதில் இருக்கு. ஸோ அந்த பெருமை உலகத்தின் காரியமான ஜீவனத்தின் பெருமை, ரைட்? நான் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நான் ஸோ என்னோட லெவல் தெரியும் அப்படின்றது பெருமை, ரைட்? ஸோ இதை கையில் வச்சுருந்தாதான் எனக்கு அந்த இன்னும் நானாக இருப்பேன் அப்படின்றது பெருமை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் மட்டும், ஏசாயா 14:12-15, பதினாலாம் அதிகாரம் 12-13. இது யார் கரெக்டாக சொல்லுங்க, இது யாரை பற்றி பேசுறது? பிசாசை பற்றி பேசு, ரைட்? ஸோ அவன் விழுந்தது காரணம் அவனோட பெருமை, ரைட்? நான் அங்கே உட்காருவேன், நீங்கள் இருக்கிற சிங்காசனத்தில் நான் உட்காருவேன், நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உட்காருவேன்ற அந்த பெருமை அவனை விட வச்சு ஆண்டவர் தள்ளி விட்டான். ஸோ அப்போது உலகத்தோட மிகப்பெரிய இன்னைக்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறதுக்கு நல்ல வேலை வாங்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், ஒரு வீடை வாங்கணும், அதை இது எல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பெருமையில் தான் வந்து முடியும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, என் மகன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, என் மகள் என்ன பண்ணுறான். ஸோ அந்த பெருமைன்றது உலகத்தோடு அது ஒன்று இருக்கிற, பிகாஸ் விடப்பட்ட சரீரத்தில் பெருமையானது இருக்கு, ரைட்? அப்போது இந்த 3 காரியங்களும் இந்த விசாலமான ரோடை குறிக்குது, இந்த விசாலமான ரோட்டில் நடக்கிறத குறிக்குது. இந்த விசாலமான ரோட்டில் நடக்கிறது என்னோட வாழ்க்கை. இப்போ அகலமான ரோட்டில் இருக்க வச்சுக்க, நீங்கள் என்ன தெரியுமா சர்வே நான் சும்மா கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டால் ஊருக்குள்ளே நடக்கலை, சின்ன வழிகளில் நடக்கலை, விசாலமான ரோட்டில் தான் நடக்குதுன்னு போட்டிருக்கு.
ஹைவேஸில் தான் அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து பதிவாயிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்? கண்ட்ரோலே இல்லை, ஓவர் ஸ்பீடு, எங்கே வேணால் கட் பண்ணி போகலாம். ஸோ நமக்கு அங்கே பெரிய ஒரு இது தெரியுது, அது பார்க்க நல்லா இருக்கு, போகும்போது நல்லா இருக்கு, ஆனால் அதோட டேஞ்சர் தெரியாமல் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இந்த விசாலமான ரோடாகி இந்த உலக காரியங்கள்ல நடக்கும்போது வாழும்போது அது ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எங்கே கொண்டு போய் விடுதுன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து சில பேர் தப்பிக்க முடியும், ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டு தப்பிக்கவே முடியாது. ரைட்? ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இடுக்கமான வழியும் இடுக்கமான வாசலையும் நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்றார். விசாலமானது பயங்கர டேஞ்சரஸ் அப்படின்றார். ஆமென். அப்போ அந்த இடுக்கமான வழியும் இடுக்கமான வாசல் யாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ரைட்? யோவான் 10 ஓகே, சாரி, இன்னும் ஒரு காரியம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த உலக வழிகள் பார்த்தோம்ல, 3 காரியம் என்னென்ன பார்த்தோம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதோட கூட இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். இந்த வசனங்களை படிக்கும் போது இன்னொரு வசனத்தை பார்த்தேன். அது நீதிமொழிகள் 16:25 இருக்கு. நீதிமொழிகள் 16:25, Proverbs 16:25. 25 இருக்கா? ரைட். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அதில் மரணம், அது மரணத்தை கொண்டு போகுது. ரைட். அப்போ பாருங்க, அந்த அந்த விசாலமான வழிகளில் என்னோட வழிகள், அந்த வாழ்க்கையில் என்னோட வழிகள், நான் இதில் படி இல்லை, ஆனால் எனக்கு ஒரு காரியம் நல்லதாக தெரியும். இந்த கோர்ஸ் எடுத்தால் நான் இப்படி வரலாம், இந்த கோர்ஸ் எனக்கு நல்லது, இந்த வேலை எனக்கு நல்லது, ரைட், இந்த பெண்ணை திருமணம் பண்ணால் நல்லது, இந்த ஆணை திருமணம் பண்ணால் நல்லது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. ஸோ என்னோட கால்குலேஷன்ஸ், என்னோட ஐடியாஸும் தட் இஸ் நாட் சேஃப். ரைட்? இப்போ ஆண்டவரோட வழிகள் தான் பெஸ்ட் அப்படின்றது எனக்கு புரியுது. இப்போ என்னோட கால்குலேஷன்ஸ், என்னோட வழிகள், அதுவும் என்னை எங்கே கொண்டு போய் விடுதுன்னா விபத்தில் தான் கொண்டு போய் விடுது. ரைட்? சரி, இப்போ நம்ம யோவான் 10க்கு போவோம். 10:9. நானே வாசல் சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லியிருக்கிறார். ரைட்? அவர் தான் வாசல், இந்த இடுக்கமான வாசல் அவர். அண்ட் அதே யோவான்ல 14வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ரைட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ அவர் தான் அந்த இடுக்கமான வாசலும், அது அவரை தான் குறிக்குது. அண்ட் இடுக்கமான வழியும் அவர் தான் குறி. இப்போ வழியும் வாசலும் அவர் தான் சொல்லியிருக்கார். அது ஏன் இடுக்கமானது? ஆண்டவர் பெரிய ஆண்டவர் ஆச்சு, அவரை இடுக்கமானதோட ஒப்பிடுறீங்க. அவர் ஏன் சொல்லணும் இடுக்கமானது அப்படின்னு சொல்லி? அப்படின்னும் போது தான் அவருக்கு பின்னால் வரவங்க எப்படி வரணுன்றத பேசியிருக்கிறாரு. அதை வச்சு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த வாழ்க்கை, அவரை பின்தொடுகிற வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது, இடுக்கமானது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு சின்ன சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கும் பெரிய ரோட்டில் ஓட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சின்ன சந்தில் பார்த்து பார்த்து பார்த்து, இப்போ நம்ம வீடுகள் இருக்கிற தெருவுகள்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் எந்த வண்டியில் இடிச்சிடக்கூடாது, சடனாக யாருனா ஓடி வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக போகணும். கரெக்டுங்களா? ஸோ இடுக்கமானது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எப்படி ஆண்டவர் வந்து தன்னை குறிப்பிடுறாரு அப்படின்னா, மத்தேயு 16:24 சொல்கிறாரு. மத்தேயு 16:26, ஒருவன், இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? ரைட். ஸோ சொல்கிறார், யாருன்னா என் பின்னால் வர விரும்பினால், இந்த இடுக்கமான வழியிலையும் இடுக்கமான வாசலையும் நுழைய விரும்பினால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தால், அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவைன்றது பாடுகளை குறிக்குது இல்லை? அவர் பின்னால் வரும்போது, அவரை பின்பற்றும் போது பாடுகளை குறிக்குது. அவர் பின்னால் வர்றதுக்கு
முதல்ல என்னையும் என்னோட வழிகளையும் என்னோட இதுவும் நான் வெறுத்து நான் அவரை பின்பற்றி அவரோட வழிகளில் நடக்க வரும்போது, ஸோ அது இடுக்கமான வழியை குறிக்குது. ஏன்னா பாடுகள் நிச்சயமாக எனக்கு உண்டு, ரைட்? ஆண்டவரை நான் பின்தொன்று வரும்போது என்ன மாதிரி பாடுகளை மெயினாக வேதம் பேசுது அப்படின்னா, இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாருக்குமே இருக்கு. ஆண்டவரை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அனுபவிக்கிறாங்க ஏதோ ஒரு பாடுகளை. ஆனால் அவரோட நாமத்திற்காக வாழ்ந்து அதனால வருகிற பாடுகளை அது குறிக்குது. ஸோ அதனால தான் அது ரொம்ப இடுக்கமானது, ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் 1 யோவான் 2:17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். முன்னால் படிச்சோம்ல 1 யோவான் 2:15-16 படித்தோம். 17 சொல்கிறாங்க தேவனோட சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ரைட்? ஸோ அப்போ அந்த இடுக்கமான வழி ஆண்டவர், இந்த விசாலமான வழி என்னது? உலகத்தின் வழி, ரைட்? உலகத்தின் வழி எங்க கொண்டு போகுது? மரணமாகிய நித்திய மரணமாகிய நரகத்துக்கு. இப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த வாழ்க்கை இடுக்கமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும், இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சில பேர் இந்த வழிகளில் நடந்துட்டு இருக்கலாம், சில பேர் இன்னும் அந்த வழிகளுக்கு இன்னும் அந்த இடுக்கமான வழியும் வாசலுக்குள்ளேயும் நுழையாம இருக்கலாம். 2 பேருக்குமே ஆண்டவர் வந்து வாய்ப்புகளை கொடுக்குறாரு, 2 பேருக்குமே ஆண்டவர் சமாதானம் கொடுக்குறாரு. எப்படின்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 13:23-25. ரைட். ஸோ ஆண்டவரே சொல்றாரு ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு இடுக்கமான வாசல் வழியா நீங்க பிரவேசிக்க நீங்க ஆர்வம் காட்டுங்க சொல்றாரு. நீங்க உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், நீங்க அந்த முயற்சி எடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வழிகளில் என்ட்ராவை பார்ப்பாங்க, அவங்களால முடியாது அப்படின்றார். ஸோ இன்னைக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், ரைட்? நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து விசாலமான வழிகளில் உலகத்தின் காரியங்களோட என்னோட வழிகளில் நான் வந்து நடந்துட்டு இருக்கிறேன்னா, ரைட்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கும் ஒரு வாய்ப்பு, நீ யூ டர்ன் எடுக்கலாம். 180 டிகிரி சொல்லுவாங்க, 180 டிகிரி டர்ன் அப்படின்னா யூ டர்ன், ரைட்? ஸோ அப்படியே போயிருந்த பாதையை அப்படியே திரும்பி அதுக்கு புறம்பா இருக்கிற பாதைக்கு நான் செல்கிறேன். ஸோ அது இயேசுவை நோக்கி நான் செல்கிறேன். ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த இடுக்கமான வழியிலையும் வாசல்லையும் என்டர் ஆகிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அண்ட் இது ஒரு காரியம் இருந்தாலும் ஆல்ரெடி நான் அந்த பாதையில் இருக்கேன், இடுக்கமான பாதையில் தான் இருக்கேன், நான் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமானால் ஆண்டவர் நமக்கும் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு பாருங்க. எசேக்கியேல் 36:26-27 நம்ம நான் முடிக்க போகிறோம். லாஸ்ட் 2 வசனங்கள் நான் முடிச்சிடுறேன். ஸோ முதல் காரியம் ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த இடுக்கமான வழியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன், ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம், இதில் நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். என்ன ப்ராமிஸ் பாருங்கள். எசேக்கியேல் 36:26-27 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, யாரா சத்தமாக வாசிங்களேன் இந்த வசனம் மட்டும். இந்த இடுக்கமான வழியில நடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இடுக்கமான வழியில என்ன, அவரை பின்பற்றி அவரோட வார்த்தைகள் படி நடக்கிறது கஷ்டமான விஷயம். ஆனால் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு, அதுக்கு தான் நான் என்னோட பரிசுத்த ஆவியை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உன்னை நான் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைப்பேன், நான் உன்னை இந்த இடுக்கமான வழிகளில் நடத்தி செல்வேன், அதுக்காக தான் நான் என்னோட பரிசுத்த ஆவியை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு நினைவுக்குள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா,
அங்கே இருக்கும்போது நான் இப்படிலாம் இல்லையே, இங்கே வந்து நான் என்ன இவரோட நாமத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறேன், ரைட்? அவன் என்னென்ன இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆண்டவர் என்னைக்கு வேணாலும் வரலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னோட ஆவியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பலன்படுத்த அப்படின்னு இருக்காரு. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த இந்த இடுக்கமான வழி, கண்டிப்பாக இடுக்கமான வழி, ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கை அது ரொம்ப சௌகரியமாக இருக்காது, அது ரொம்ப வந்து வசதியாக இருக்காது, ரைட்? நான் வந்து என்னை வெறுக்க வேண்டியதாக இருக்குது, ரைட்? மற்றவங்க என்ன எதனா சொன்னால் கூட அதை நான் ஏற்றுக்கொண்டு அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டியதாக, ரொம்ப இடுக்கமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். அதுதான் யோவானில் சொல்கிறாரு, யோவான் 14:27 சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானம் தந்திருக்கேன், அந்த சமாதானம் என்றென்றைக்குமே உங்களோட கூட இருக்கும் சொல்கிறார். முதல்ல பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதே சமயத்தில் அவரோட சமாதானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அவரோட பாதுகாப்பை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த இடுக்கமான வழியில் நடக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் சங்கீதம் 23:24 அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் இன்னும் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கு, அதில் நான் நடந்தால் கூட, நான் ஸ்லிப் ஆனேன்னா கீழே விழுந்தேன்னா மரணம், ஆனால் நான் வந்து பயப்பட மாட்டேன். அவரோட கோலும் தடியும் என்ன என்ன பண்ணுமா? அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு வசனம் அவரோட ப்ரொவிஷன், 2 கொரிந்தியர் 9:8 நம்ம வாசிக்கும் போது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போது பலவித நற்கிரைகளாலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பெரிய ப்ராமிஸ். நம்ம சோர்ந்து போகலாம் சில நேரத்தில், இந்த இடுக்கமான வழியில் இவ்வளோ நேர்மையாக நான் வாழ்ந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. என் கூட வேலை செய்கிறவர் வந்து அவர் கொஞ்சம் உலக வழியில் நடக்கிறாரு, ஆனால் நல்லா இருக்கிறாரு. நான் இந்த இடுக்கமான வழியில் நடந்து என் தேவைகளை என்னால் சந்திக்க முடியல. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னமா? நான் உன் தேவையை சந்திக்க பெரிய கிருபையாக இருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவரோட வார்த்தை, நம்மளோட வார்த்தை கிடையாது, மனுஷனோட வார்த்தை இல்லை. இது பொய்யாகிறதுக்கு ஆண்டவரோட வார்த்தை. இடுக்கமான வழியில் நடக்கிறவன் தான் நித்திய ஜீவன் அடைவான், அவருக்கு பின்பற்றுறவன் தான் நித்திய ஜீவன் அடைவான்னு சொன்னவர், இந்தா நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போல, என் பரிசுத்த ஆவியும் என் சமாதானமும் என் பாதுகாப்பும் என்னோட ப்ரொவிஷன், அது தமிழில் எனக்கு தெரியல, என்னோட தேவைகளை சந்திப்பதும் அவர் சொல்லி கொடுத்து நிச்சயமாக போயிருக்கிறார். ஆமென். ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த வழியில் நடக்கிறீங்கன்னா இந்த நாளத்தையும் ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கார். நான் இன்னும் அந்த வழியில் வரல, நான் இன்னும் விசாலமான உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, இந்த ஒரே ஒரு வசனம் ஏசாயா 55:7 என்ன சொல்லப்பட்டிருக்கா? துன்மார்க்கர்கள் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயையை பெற்றிருக்கிறார். ரைட். ஸோ பேசிக்கலி அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் தன்னோட பாவங்களை விட்டு, தன்னோட அக்கிரமங்களை, உலக வழிகளை விட்டு ஆண்டவர் இடத்துல திரும்பவானால், அவனை மனம் திரும்பவானால், அந்த வாழ்க்கையை விட்டு வரானா, ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு, இப்போ நம்ம பார்த்த அந்த 4 ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மறுபடியும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. எஸ்ப்பா, இந்த காலை ஆண்டவரே நீர் எங்களோட பேசியிருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசாலமான வாசலும் வழியும் கர்த்தாவே, அது நடப்பதற்கு நல்லதாக இருந்தாலும் கர்த்தாவே, எங்களோட மாம்சத்துக்கு அது நல்லதாக இருந்தாலும் எங்களோட ஆத்மாவை அழித்து போடுகிறது. அது போய் சேர்கிற இடம் ஆண்டவரே நரகமாக இருக்குது ராஜா. ஆனால் நீர் சொல்லினதுபடியே எஸ்ப்பா, இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி அது நீரே. உங்களை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆனால் எஸ்ப்பா, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், இந்த 4 காரியங்கள்
என்றைக்கும் பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன், என் பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அந்த கிருபைக்காக நன்றி. இங்கே யாருனா ஏசப்பா நான் இப்போ அந்த விசாலமான வழியான உலக வாழ்க்கையில் இருக்கேன், நான் திரும்பி இயேசுவின் இடத்துல வரேன் சொல்கிறவர்களுக்கு நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே அவர்களை மறுபடியும் ஏசப்பா உன் பிள்ளையாய் மாற்றி கர்த்தாவே உமக்கு பிரியமாய் நடத்த வல்லவராக இருக்கீங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென்.